சென்ட்ரல் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜூனியர் கிரெடிட் அதாவது கிரெடிட் ஜூனியர் மேனேஜ்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி உங்களுக்கு 48,450 வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20/2/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக அதோட அஃபிஷியல் வெப்சைட் அதாவது creditbank.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதோட வெப்சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் போஸ்ட்டுக்காக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு கேரியர் வெப்சைட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும், அந்த நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அப்ளை நவ் அப்படி இல்லைனா നിങ്ങൾക്ക് கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் போர்டில் உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிரெடிட் ஆஃபீஸர் ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் அதாவது கிரேட் ஸ்கேல் 1க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களே இங்கேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, எதுக்காக உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற எல்லாம் இதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் வந்து 30/1/2025 20/2/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸு அண்ட் அப்ளிகேஷன் பிரிண்ட்டு இன்ஃபர்மேஷன் சார்ஜ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20/2/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு எக்ஸாமினேஷனுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க டேட்டெல்லாம். அண்ட் இதுக்கு எதுக்காக வேக்கன்சி வந்து எவ்வளோ விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட் அதாவது கிரெடிட் ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட் ஜென்ரல் பேங்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 1000 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சியில் 150 வேக்கன்சி, எஸ்டியில் 75 வேக்கன்சி, அண்ட் ஓபிசியில் 270 வேக்கன்சி, அண்ட் யூடபிள்யூஎஸில் 100 வேக்கன்சியும், அண்ட் ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 405 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டு அதாவது சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி கிரெடிட் ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட்டுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரில் வந்து பார்த்திங்கன்னா 48,450 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கான எலிஜிபிள் கேட்டகிரி யார் அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபு தான். இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாகவே இருந்தால் மட்டும் போதும். இந்த குவாலிஃபைடெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டும் அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கிரெடிட் ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது டிகிரி அல்லது கிராஜுவேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். அண்ட் வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% உங்களுக்கு மார்க் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் 55% உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும், மற்ற கேண்டிடேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி 60% இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் மஸ்ட் ப்ராசஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடான மார்க் ஷீட்டு அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்றதையும். இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மூலிமா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் டெஸ்ட் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாமுக்கான தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் அண்டு என்னென்ன எக்ஸாம் இருக்குது அண்டு இதில் சிலபஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு எக்ஸாம் டோட்டல் மார்க் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளேஷனில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டோட்டலில் எவ்வளோ கொஷின் இருக்கும், எவ்வளோ டியூரேஷன் இருக்கும், எவ்வளோ மார்க் எடுக்கணும், அண்ட் மினிமம் எக்ஸாமினேஷன் அதாவது ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன
என்னென்ன சப்ஜெக்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து 30 கொஷின் இருக்கும். அண்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுப்பாங்க. அண்ட் இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆக்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஷின் இருக்கும், 30 மார்க் இருக்கும். அண்ட் ரீசனிங் அபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க்கும் 30 கொஷின் வந்து இருக்கும். பட் இதில் ஜென்ரல் அவேர்னஸ்ஸு அண்ட் பேங்கிங் இன்ட்ரெஸ்ட்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஷின் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் டோட்டலாக 120 கொஷினுக்கு 120 மார்க்கான எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இதில் லாங்குவேஜ் வந்து என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டோட்டல் 120 கொஷினை தவிர மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் கொஷினாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான கட் ஆஃப் வந்து எப்போ வெளியிட போகிறாங்க, இதுக்கான இன்டர்வியூ வந்து உங்களுக்கு எப்போ இருக்கும், அண்டு ஃபைனல் செலெக்ஷன் அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே எப்போ இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து உங்களுக்கு பிரீஃபாக இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கான இது எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். அண்டு இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஃபீமேல் கேண்டிடேட் இவங்களை எல்லாம் தவிர்த்து மற்ற கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 170 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது கோர்ஸ் ஃபீஸும் கேட்டிருக்காங்க அண்ட் வைல் ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இது மட்டும் இல்லாமல் எனி அதர் எக்ஸ்பீரியன்ஸோ அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ பேங்கிங் ஃபினான்ஸ் அண்டு பிஜிடிஏ பிபிஎம் இந்த மாதிரி கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன போன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இது மட்டும் கிடையாது, இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் இந்த கால் லெட்டரெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அண்டு கால் லெட்டரெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் வேலிட் இன்டர்வியூ கால் லெட்டர். அவங்க வந்து கால் லெட்டரை வந்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதை வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு வரும்போது நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு வரணும். அண்டு வேலிட் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட்டு கலர் பிரிண்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடாது, நார்மல் பிரிண்ட்டு தான் எடுத்துகிட்டு வரணும். அண்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், இந்த ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான ஷெட்யூல்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த போஸ்டல் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா IPPBSல இதில் கொடுத்துருக்காங்க, இந்த வெப்சைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நியூ யூஸராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளிக் டு நியூ ரிஜிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேசிக் டீட்டெயில், உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் டீட்டெயில்ஸ், ப்ரிவ்யூ அண்ட் அப்லோடு, பேமெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 ஸ்டெப் இருக்குது. இந்த 6 ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்ப்யூட்டரில் ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.